ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்றதுங்கிறது தான். இது அவன் இல்லாம முட்டை இல்லாம குக்கர்ல தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த பவுல் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறேன். நீங்க எந்த பவுல்னாலும் எடுத்துக்கோங்க. இந்த பவுலுக்கு இன்னைக்கு நான் அளவு எல்லாமே சொல்றேன். நான் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் மைதா மாவு, அதுக்கு 3/4 கப் சுகரு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நைஸா பவுடர் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு தயிர், ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர் வேண்டாம், நம்ம முட்டை போடாதனால சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த தயிர் சேர்க்க போறோம். ரீஃபண்ட் ஆயில் 1/4 கப்பு, சன்ஃப்ளவர் ஆயில் தான். நீங்க நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ளேவரையே மாத்திரும். இது இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான், சன்ரைஸ் ப்ரூ எதுனாலும் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்க சோடா உப்பு ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ், வினிகர் நீங்க எதுனாலும் இதுல பயன்படுத்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. நட்ஸ் நீங்க முந்திரி பாதாம் எதுனாலும் எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சிருக்கிறேங்க அடுப்பில். நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்டு போட்டு குக்கர் மூடியில் எந்த கேஸ் கட்டும் விசில் எதுவும் போடாமல் அதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ள மாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. அதில் நம்ம எல்லாத்தையும் ஜலிச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை போட்டுக்கலாம். மைதாவை போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சுகர், இதை முதல்ல நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ இதோட பேக்கிங் பவுடர் போட்டுடலாம், கொக்கோ பவுடர், சால்ட்டு, இதையும் நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இதோட தண்ணி பொருளெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துக்கோங்க, எண்ணெய், லெமன் ஜூஸ், காஃபி பவுடர் நான் தண்ணியில் கலந்துருக்குறேங்க. இந்த மாதிரி கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்போ இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. லேசாக மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். பாருங்க, நீங்கள் பீட்ரு இருந்தால் கூட பீட்ரு வச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த விஸ்க் வச்சு கூட நல்லா, ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கனமான பாத்திரமா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதில் நான் சுற்றி ஆயில் தடவி இருக்கேன், அப்போ தான் அடியில் இருக்கிறது ஒட்டாது. இப்போ இதில் உள்ள லேசாக மைதா மாவு போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கேக் ஒட்டாமல் இருக்கும். சுற்றி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த மிக்சர் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் கூட ரிலீஸ் ஆயிரும். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த பேனை உள்ள அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இது வச்சதுக்கப்புறம் நம்ம மேலே உங்களுக்கு தேவையான நட்ஸை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நம்ம லாக் போட்டுடலாம்.
இது ஒரு 40 நிமிஷம் ஆகுங்க. விசிலும் போட வேணாம், கேஸ் கட்டும் போட வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 40 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசிலும் பாருங்க 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்குது பாருங்க. நல்லா புஷ்ஷுன்னு மேல வரைக்கும் வந்திருக்குது. இது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்படி நீங்க கத்தியை உள்ள விட்டீங்கன்னா மாவு எதுவுமே ஒட்டாதுங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள ஒட்டுச்சு அப்படின்னா நீங்க இன்னொரு டைம் கூட நீங்க இந்த மாதிரி லாக் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் கூட விடலாம். இப்ப இது வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. பாருங்க, எதுவுமே ஒட்டல. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்ப நம்ம இந்த கத்தியை வச்சு இந்த ஹீட்லயே இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து விட்டுருங்க. அப்பதான் நல்லா எந்திரிச்சு வரும். இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அவ்வளோதான், சூப்பரா வந்திருக்குது. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. பாருங்க, கட் பண்ணும் போதே சூப்பரா சாஃப்டா வருது. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குதுன்ட்டு, எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. கேக்கு செமையா வந்திருக்கு. பட்டர் இல்லை, அவன் இல்லை, நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் சூப்பரா பண்ணியிருக்கிறோம். எக்லெஸ் கேக்கு தான். எல்லாருமே இதை சாப்பிடலாம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.